17th எபிசோடுக்குள்ள போயிடலாம். நருட்டோ ஹாக்குவை பார்த்து நைன் டெயில்ஸ் சக்கராவை ஏத்திட்டு ஓடி வாரான். வந்து தாக்கலான்னு பாக்கா நருட்டோவை ஊசியை வீசுறா. அவன் மேல குத்துது. ஆனா உடனே அந்த ஊசிய கண்ணாடி சுக்குநூறா உடையுது. ஹாக்கு வெளியே வந்து தாக்குறா. நருட்டோ அதுல இருந்தும் தப்பிக்கான். ஹாக்கு ஓட பாக்கா நருட்டோ ஹாக்கு கைய புடிச்சிருந்தான். நருட்டோ சக்கராவை ஏத்துறான். ஹாக்கு பயப்படுறா. கக்காஷி நைன் டெயில்ஸ் சீல உடஞ்சிருச்சுன்னு நினைக்கான். அப்புறம் சீல் உடையல, ஆனா தப்பிக்க பாக்குன்னு நினைக்கான். சரி சாபுசா நம்ம விளையாட்டை முடிச்சுக்கிறோம்னு சொல்றான். ஒரு நிஞ்சாஸ்கரால ரத்தத்தை தடவுறான். ஹாக்குவால தப்பிக்க முடியல. சக்கராவை ஏத்துறான். ஒரு கண்ணாடியா உடஞ்சுகிட்டே வருது. கை அதிவேகத்துல வந்து ஒரே ஒரு குத்து குத்துறான். ஹாக்கு கண்ணாடி வெளியே போய் விழுறா. அவனோட ஐஸ் ஜூட்ஸும் அந்த இடத்துல உடையுது. நருட்டோ ஓடி வாரான் குத்துறதுக்கு. ஹாக்குவோட மாஸ்க் நருட்டோ கண்ணு முன்னாடி உடையுது. மூஞ்சி பக்கத்துல வாரான். பார்த்தா நிப்பாட்டுறான். நருட்டோ சொல்றான், அன்னைக்கு நான் உன்னத்தான இந்த இதுல பார்த்தேன்னு சொல்றான். எதுக்கு நிப்பாட்டின? நான் தான் உன் ஃப்ரெண்டை கொண்டிருக்கலான்னு ஹாக்கு சொல்றா. எதுக்கு சக்கராவை விட்டன்னு கேட்கா. நருட்டோ குத்துறான். ஹாக்கு விழுறான். இல்ல, இந்த பவரை வச்சு உன்னால கொல்ல முடியாதுன்னு ஹாக்கு சொல்றான். நைன் டெயில்ஸ் சக்கரா போயிட்டு நருட்டோ அவன் சொன்னதை நினைச்சு பார்க்கான். கனவே இல்லாம வாழ்றது கஷ்டம்னு ஹாக்கு சொல்றான். எதுக்கு இப்படி சொல்ற நருட்டோ கேட்கான். ஹாக்கு சொல்றான், சாபுசாக்கு வீக்கானா தேவைப்பட மாட்டாங்க, நீ எதுக்கு அவனுக்கு வேலை பார்க்கற நருட்டோ கேட்கான். அவன் கெட்டவன் சொல்றான். ஹாக்கு சொல்றா, சில காலத்துக்கு முன்னால எனக்கு பிடிச்சவங்க என்னோட அப்பா அம்மா. நான் லேண்ட் ஆஃப் வாட்டர்ல பிறந்தவ. அப்பா விவசாயியா இருக்காருன்னு சொல்றான். அப்புறம் ஒரு பிரச்சனை ஆயிட்டுன்னு சொல்றான். என்னாச்சுன்னு நருட்டோ கேட்கான். எங்க அப்பா எங்க அம்மாவை கொன்னுட்டாருன்னு சொல்றான். நருட்டோ அப்படியே அதிர்ச்சி ஆகுறான். சில காலத்துக்கு முன்னால ஒரு போர் நடந்துச்சு. அதுல கெக்கே கென்காய் பவர்ல உள்ளவங்களுக்கும் மக்களுக்கும் பெரிய சண்டை வந்துச்சு. அப்புறம் அந்த சண்டை அப்படியே ஒரு காலத்துக்கு முன்னாடி இந்த போர் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் மறைஞ்சு வாழ்ந்தாங்க. அப்புறம் எல்லாரும் பவர் உள்ளவங்களை பார்த்தாலே பயந்தாங்க. அதுல பவர் உள்ளவங்க மறைஞ்சு வாழ்ந்தாங்க. அப்படியே யாராச்சும் பவர் உள்ளவங்க இருந்தது தெரிய வந்துச்சுன்னா கொன்றுவாங்க ஊர் மக்கள் சொல்றா. எங்க அம்மாவுக்கு பவர் இருந்தது அப்பாக்கு தெரியாதுன்னு சொல்றா. எனக்கு பவர் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு எங்க அம்மா என்னை அடிச்சாங்க. அத அப்பா தூரத்துல இருந்து பாத்துட்டாரு. ஊர் மக்களை வச்சு அம்மாவை கொன்னுட்டாரு. என்னையும் கொல்ல வந்தாரு. தெரியாம நான் என்னோட பவரை மிஞ்சி நான் எல்லாத்தையும் கொன்னுட்டேன்னு சொல்றா. அதனாலதான் இப்படிலாம் செய்யறேன்னு சொல்றா. இந்த உலகத்துல நான் யாருக்கும் தேவையில்லைன்னு சொல்றான். நருட்டோ நினைக்கான் இவன் என்ன மாதிரியே இருக்கான்ட்டு. சாபுசாக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு பவர் இருக்குன்னு. சாபுசாக்கு என்னோட பவர் தேவைப்பட்டுச்சு. அப்பந்தான் என்ன கூட வாரியான்னு கேட்டான். நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே கண்ணுன்னு ஹாக்கு சொல்றான். சாபுசா நீ சாவுரியா இல்லன்னா என் கூட வாரியான்னு கேட்கான். சரின்னு ஹாக்கு சொல்றா. உன்னோட பவர் எனக்கு தான் சொந்தம்னு சாபுசா சொல்றான். சாபுசா ஹாக்கூட்ட நான் லேண்ட் ஆஃப் வாட்டர்ல இருந்து கிளம்ப போறேன். ஆனா ஒரு நாளைக்கு திரும்பி வருவேன். இதை நான் எடுக்கிறதுக்காண்டி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியான்னு கேட்கான். ஹாக்கு சொல்றான், நான் உன்னோட ஆயுதமா இருப்பேன்னு சொல்றான். நான் தோத்துட்டேன் சாபுசான்னு சொல்றான் ஹாக்கு. நருட்டோ என்ன கொல்லுன்னு சொல்றான். அப்புறம் கக்காஷி சம்மனிங் எர்த்து ஜுட்ஸு போடுறான். சாபுசா இதெல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாதுன்னு சொல்றான். பார்த்தா கிரவுண்ட்ல இருந்து சாபுசாவை நாய் கூட்டமே தாக்குது. சம்மனிங் ஜுட்ஸுனா ஒருத்தருக்கும் மிருகம் இருக்கும். அந்த மிருகத்தை சண்டை போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அவங்க அந்த சம்மனிங் ஜுட்ஸுன்னு போட்டோன்னே இந்த மிருகம் அங்க வரும். நாய் உன்னோட வாசனையை தேடி வரும்னு எனக்கு தெரியும். ஏன்னா உன்னோட வால்ல என்னோட ரத்தம் இருக்கு. அது மூலியமா தான் நான் உன்னை பிடிச்சிட்டேன்னு சொல்றான். இது என்னோட நிஞ்சா டாக்னு சொல்றான். நீ சாக போறேன்னு சொல்றான். சாபுசா நீ உன்னோட ஊர் தலைவர் ஒரு காலத்துக்கு முன்னாடி கொல்ல போன. ஆனா நீ அதுல தோத்துட்ட. நீ அப்பத்துல இருந்து ரோக் நிஞ்சாவா ஆயிட்ட. உன்னோட பேரு ஹிடன் லீஃப் ஃபுல்லா பரவி கிடக்கு. ஆனா காசுக்காண்டி காட்டோட்ட வேலை பார்க்க யார் ஜுட்ஸுவாலையும் உன்னை கொல்லல. என்னோட ஓன் ஜுட்ஸுவா சொல்றான். ஹாக்கு சொல்றான், தயவு செஞ்சு என்னை கொல்லுன்னு சொல்றான் நருட்டோட்ட. நருட்டோ முடியாதுன்னு சொல்றான். நீ ஆயுதம் கிடையாது, நீ ஒரு உயிருள்ள மனுஷன் சொல்றான். ஹாக்கு சொல்றா, சாபுசா என்ன எதிர்பார்ப்பாரு, என்ன பாசமா பாத்துக்கிட்டாருன்னு சொல்றான். நான் என் தகுதியை இழந்துட்டேன்னு சொல்றான். அவருக்கு இனிமேல் நான் தேவைப்பட மாட்டேன்னு சொல்றான். அதனால சீக்கிரமா கொல்லுன்னு சொல்றான். எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடில் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க guys. see you, bye.